அலட்சியமாக வருகிற மார்ச் 11ஆம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள். அன்று மகா பைரவருக்கு உகந்த அதிசக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி வருகிறது. அன்று இந்த 3 முறையில் பைரவரை வழிபட மறந்து விடாதீர்கள். அந்த 3 வழிபாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன் எப்போதும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். பொதுவாக அஷ்டமி திதி என்பது பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதிலும் தேய்பிறையில் வரும் அஷ்டமி திதி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. அனைத்து சிவாலயங்களிலும் ஈசான மூலையில் தெற்கு நோக்கிய பைரவர் சன்னதி அமைய பெற்றிருக்கும். பைரவர் மகா சக்தி படைத்த தெய்வமாக வணங்கப்படுகிறார். இவர் தீய சக்திகளையும் தீயவர்களையும் துவம்சம் செய்து அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். இவரை இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் வழிபட அன்று உங்கள் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வீட்டில் பைரவர் படம் இருந்தால் அதை அலங்கரித்து அவருக்கு பிடித்தமான வடைமாலை, செவ்வரளி பூ மாலை சாற்றியும் தயிர் சாதம் மிளகு சாதம் படைத்தும் வணங்குவது சிறப்பான பலன்களையும் நம் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்ய முடியவில்லை என்றாலும் இவை அனைத்தையும் கோயிலுக்கு எடுத்து சென்று அங்கு அந்த வடைமாலையையும் செவ்வரளி பூமாலையையும் பைரவருக்கு சாற்றி அங்கு அந்த தயிர் சாதத்தையும் மிளகு சாதத்தையும் வைத்து படைத்த பிறகு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக அளிப்பது நமக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட இந்த மகா பைரவர் வழிபாடு மிகவும் உதவும். தவறாமல் இந்த வழிபாட்டினை அன்று செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்வதை மனதால் உணர்வீர்கள். உங்களுக்கு பைரவரை பிடிக்கும் என்றால் உடனடியாக இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறட்டும். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.